எபிசோட் 49. மிருகத்தின் சபை. விஜயநகர ராஜ்யத்தில் ஒரு முறை நகைச்சுவை வேந்தர் தெனாலி ராமனுக்கு ஒரு சவால் வந்தது. அரசர் கிருஷ்ணதேவராயர் ராஜ்யத்தின் கவிஞர்கள் மற்றும் கலைஞர்களிடம் ஒரு புதிய யோசிக்க வைக்கும் கதையை உருவாக்க வேண்டும். அதில் மனிதர்களின் பிழைகளை காட்ட வேண்டும், ஆனால் நேரடியாக காட்டாமல் அதற்கு பதிலாக மிருகங்கள் மூலம் சொல்ல வேண்டும் என்றார். அனைவரும் சிந்தித்த பின்னர் கதையை உருவாக்க முடியாமல் திணறினார்கள். ஆனால் தெனாலி ராமன் தனக்கே உரிய புத்திசாலித்தனத்துடன் தனது கதையை சொல்லத் தயாராகினார். மிருகங்களின் சபை. ஒரு காட்டில் மிருகங்கள் ஒன்றிணைந்து ஒரு முக்கிய சபையை நடத்தியது. சிங்கம் தலைவராக, மான்கள், குதிரைகள், கோழிகள் மற்றும் யானைகள் உட்பட பல மிருகங்கள் கலந்து கொண்டன. அந்த சபையின் நோக்கம் மிருகங்கள் மீது ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவற்றை சரி செய்ய வேண்டும் என்பதுதான். சபை தொடங்கியது. முதலில் மான் எழுந்து பேச ஆரம்பித்தது. நாங்கள் மான்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக குதிக்கின்றோம். ஆனால் மனிதர்கள் எங்களை விரட்டிச் சென்று சுடுகின்றனர். நாம் காடுகளின் அழகாக இருக்கும்போது எங்களை ஏன் கொல்கிறார்கள்? இதை கேட்ட யானை தலையசைத்தது. சரி சொல்கிறாய் மானே, எங்களையும் மனிதர்கள் துன்புறுத்துகின்றனர். எங்களின் தந்தங்களை வெட்டிக்கொண்டு அதை விற்பனை செய்வதன் மூலம் மிக்க பணம் சம்பாதிக்கின்றனர். நாங்கள் எதற்கு குற்றவாளிகள்? சிறுவாழை தன் குறைகளை குரல் கொடுத்தது. நாங்கள் காற்றின் தூதராக இருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் எங்கள் வாழ்க்கையை அழிக்கிறார்கள். அவர்கள் எங்கள் தோலை பிடித்து பை, காலனி போன்றவை செய்கிறார்கள். இது நீதி தானா? இந்த முறையீடுகள் அனைத்தையும் கேட்ட சிங்கம் தலைமை மேடையில் இருந்தது. எங்களின் குறைகளை அறியாமையால் மனிதர்கள் செய்கிறார்களா, அல்லது அவர்கள் ஆளுமை உணர்வில் மூழ்கி இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பியது. கதையின் முடிவு. இந்த கதையை தெனாலி ராமன் சொல்லியதும் அரசர் கிருஷ்ணதேவராயர் மற்றும் அனைத்து அரசவையினரும் திகைத்து நின்றனர். தெனாலியின் கதையில் உள்ள ஆழமான உளவியல் மனிதனின் குணாதிசயங்களையும் மிருகங்களின் அடையாளங்களையும் அழகாக வெளிப்படுத்தியது. அரசர் களிப்புடன், ராமன், உன் கதை நிச்சயமாக ராஜ்யத்திற்கு போதனையாக இருக்கும். இது மனிதர்கள் தங்களின் செயல்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் என்றார். தெனாலி தனது தாம்பூலத்தை பெற்றுக்கொண்டு மெல்ல சிரித்து வணங்கி வெளியேறினார். அந்த நாள் முதல் மிருகங்களின் சபை எனும் கதை விஜயநகர மக்களின் மனதில் உழைத்து கொண்டே இருந்தது.